தஞ்சை பெரிய கோவில், முறையாக பிரகதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும். இது சோழப் பேரரசின் கலை, கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக மரபுகளின் உச்சகட்ட பிரதிநிதித்துவமாக கருதப்படுகிறது. இந்த கோவில் 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழனால் கிபி 1003 1010 காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்திய கட்டிடக்கலையின் மிகச் சிறந்த உதாரணங்களில் ஒன்றாகும். முதலாம் ராஜராஜ சோழன் சோழ பேரரசின் மிகச் சிறந்த மன்னர்களில் ஒருவர். இவர் தனது ஆட்சியின் செல்வாக்கையும் சோழர்களின் கலைப்புலமையையும் உலகுக்கு வெளிப்படுத்த இந்த கோவிலை கட்டினார். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் சோழர்களின் ஆன்மீக மற்றும் அரசியல் பெருமையை வெளிப்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு ஒரு பொது வழிபாட்டு தலமாகவும் கட்டப்பட்டது. இது பெருவுடையார் கோவில் அல்லது ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. இன்று பொதுவாக தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவில் திராவிட கட்டிடக்கலையின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. இதன் முக்கிய அம்சங்கள்: கோவிலின் மிக முக்கியமான அம்சம் 216 அடி உயரமுள்ள மாபெரும் விமானமாகும். இது 13 அடுக்குகளை கொண்டது. மேலே 80 டன் எடையுள்ள ஒற்றை கல் கலசம் உள்ளது. இந்த கல் ஒரே பாறையில் இருந்து செதுக்கப்பட்டு மலைப்பாங்கான பாதை மூலம் மேலே கொண்டு செல்லப்பட்டதாக கருதப்படுகிறது. விமானத்தின் வடிவமைப்பு கோபுரத்தின் நிழலை தரையில் விழாமல் பார்த்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. இது ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும். கோவிலின் முன்புறத்தில் உள்ள மாபெரும் நந்தி சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு 20 அடி நீளமும் 8 அடி உயரமும் கொண்டது. இது இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றாகும். கருவறையில் 12 அடி உயரமுள்ள மாபெரும் சிவலிங்கம் உள்ளது. இது பெருவுடையார் என்று அழைக்கப்படுகிறது. கருவறை சதுர வடிவமாகவும் மேல் விமானம் பிரமிடு வடிவமாகவும் அமைந்துள்ளது. கோவிலின் சுவர்களில் உள்ள சிற்பங்கள் சோழர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்துகின்றன. சிவனின் பல்வேறு வடிவங்கள், நடனக் காட்சிகள் மற்றும் புராணக் கதைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் உட்புறத்தில் உள்ள சுவரோவியங்கள் சோழர்களின் ஓவியக்கலையின் உயர்ந்த தரத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இவை 11ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஓவியங்களாக கருதப்படுகின்றன. கோவிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் ராஜராஜ சோழனின் ஆட்சி, கோவிலின் நிர்வாகம், நன்கொடைகள் மற்றும் கலைஞர்களின் பங்களிப்பு பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகின்றன. இந்த கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டவை மற்றும் வரலாற்று ஆய்வுக்கு மிகவும் முக்கியமானவை. முக்கிய தெய்வம் சிவபெருமான் பிரகதீஸ்வரர். இந்த கோவில் சைவ சமயத்தின் முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். மாசி மகம், சிவராத்திரி மற்றும் ஆண்டு விழாக்கள் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. கோவிலின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அந்த காலத்தில் மிகவும் மேம்பட்டதாக இருந்தது. கற்களை இணைக்க எந்தவித சுண்ணாம்பு அல்லது பசையும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக கற்கள் ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பட்டு இன்டர்லாக்கிங் மெத்தட் கட்டப்பட்டன. கோவிலை சுற்றி அகழி மற்றும் நீரோட்ட முறைகள் கட்டப்பட்டு மழைநீர் சேகரிப்பு மற்றும் வடிகால் அமைப்பு உருவாக்கப்பட்டது. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் 1987ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்த அங்கீகாரம் கோவிலின் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் அதன் கலை மற்றும் கட்டிடக்கலை மதிப்பையும் வெளிப்படுத்துகிறது. இந்திய தொல்லியல் துறை, ASI மற்றும் தமிழ்நாடு அரசு இணைந்து கோவிலை பராமரித்து வருகின்றன. தஞ்சை பெரிய கோவில் உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இதன் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக இது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது. கோவிலில் இசை, நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அவ்வப்போது நடைபெறுகின்றன. இது சோழர்களின் கலை பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. முக்கிய நிகழ்வுகள் 2010ஆம் ஆண்டு கோவிலின் 1000ஆம் ஆண்டு விழா மில்லனியல் செலிப்ரேஷன் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து கோவிலின் புனரமைப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. தஞ்சை பெரிய கோவில் இந்தியாவின் கட்டிடக்கலை, கலை மற்றும் ஆன்மீக மரபுகளின் ஒரு மாபெரும் சின்னமாகும். இது சோழ பேரரசின் செல்வாக்கையும் அவர்களின் புரவலர்களாகவும் கலை மற்றும் கலாச்சாரத்தின் பாதுகாவலர்களாகவும் இருந்த பங்களிப்பை வெளிப்படுத்துகிறது.